எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 5 மினிட்ஸ் பேசாம இருக்க முடியுமா உங்களை? முடியாது. சொல்லு. தாத்தாவே அதே கேட்டாரு. இது என்ன? வாழைப்பழம். நான் உன்னை எவ்வளோ வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன்? 2. இது என்ன? 1. அப்போ இன்னொரு வாழைப்பழம் எங்க அஸ்வி? அதான் இன்னொன்று. உங்களுக்கு தெரியுமா சார் அந்த காமெடி இத்தனை வருஷம் தாண்டியும் ஒரு பழத்துக்கு வந்து பிரச்சனை வந்து இந்த அளவு வரும் அப்படிலாம் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அதான் அதுலயே சொல்லுவாரு, அந்த டயலாக்லயே சொல்லுவாரு கவுண்டமணி, ஒரு பழத்துக்காக ஒரு குடும்பமே பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போய் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க நீங்க செந்தில் சார் எங்க தாத்தா என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க? சர்ப்ரைஸ்டா இருப்பாங்க. அப்பப்ப என்ன அவரை ஜோக் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு எப்பாச்சும் வாழைப்பழம் எடுத்துட்டு போயிருக்கீங்களா? அதுக்கு பண்ண சொல்லுவாங்க, பயந்துட்டு நான் எடுத்துட்டு போனதில்லை இன்னைக்கு வரைக்கும். ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், எங்க மாமா தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு தடவை எங்களோட அப்பாட்ட ஒரு தடவை ஸ்கூல்ல பிக்கப் பண்ணி வரும்போது வந்து மாமா வந்து சொன்னாங்க, செந்தில் தாத்தா அவனோட தாத்தா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஷாக் ஆனாங்க. சிரிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஜாலியாக இருப்போம். அது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து படத்தை பார்த்து கேட்பாங்க. படத்தை பார்த்து ஒரு சில வீடியோஸ் அவங்களுக்கு தெரியும், அதுலேருந்து பார்த்துட்டு கேட்பாங்க. எப்பாச்சும் வந்திருக்காரா தாத்தா? ஸ்கூலுக்கு வந்திருக்காரா? எவ்வளவு ஸ்ட்ரிக்டான தாத்தாவா ஜாலியான தாத்தாவா? தாத்தா கூட இப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? அவர் ஸ்ட்ரிக்ட்னு ஒரு வேர்டே வொகாபுலரியில இல்ல. என்ன சார் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அவ்வளவு செல்லமா சார் பேசிங்கன்னா? ரொம்ப ஜாலியான தாத்தாவா? ரொம்ப ஜாலியா, எல்லாமே ஜாலியா விளையாடலாம் பேசலாமா தாத்தாவோட? அவங்க சொல்றத நான் கேட்கணும். அதாவது அம்மா ஃபர்ஸ்ட், அம்மா 2, அம்மா 3. அடடா, 3 அம்மாக்களா? ரைட். நைஸா தாத்தாவை ஏமாத்தி என்னென்னலாம் வாங்குவீங்க சாப்பிடுறதுக்கு, இல்ல ஏதாச்சும் வெளியில போகும்போது பர்ச்சேசிங் அது மாதிரிலாம் நடக்குமா தாத்தா? அது அவங்க பாட்டி கொடுத்துருவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் பாட்டி. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்கல்ல, ஷூட்டிங் போயிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து பிங்க் நோட், அதாவது அந்த 2000 ரூபாய் நோட் இருந்துச்சுல்ல, 2000 ரூபாய் நோட்டை வந்து பிங்க் நோட்டுன்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு அவங்க அக்காவுக்கும் 2 பேத்துக்கு சேர்த்தே புடுங்கிட்டு போயிருவாங்க. அவளுக்கு ஒண்ணு கொடுத்தா எனக்கு கொடுத்துட்டீங்க, அப்ப எங்க அக்காவுக்கும் கொடுங்கன்னு வாங்கி எது அவர் கொண்டாந்து கொடுத்தாலும் எங்க அடுத்த கொஸ்டின் அவகிட்ட இருந்து வர்றது எங்க அக்காவுக்கு. 2 கையில கொடுத்தா கூட அவளை ரொம்ப சின்ன குழந்தைன்றனால அவளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. சோ அக்காக்கு அப்படின்னு சொல்றப்ப இது உனக்கு அக்காக்கு அப்படின்னு வச்சிருந்துட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி கையில கொடுப்பாங்க. வாவ், சோ ஸ்வீட். அது பாக்கும்போது உங்களுக்கு எப்படி? இல்ல அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் கொண்டாந்து காசு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்கும் 2 உண்டியல் இருக்கும், 2 உண்டியல்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. இப்பயும் பர்த்டேனா எங்களுக்கு 500 கிடைக்கும், அவங்களுக்கு 5000 கிடைக்கும். கண்ணு படுற அளவுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. சோ அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள்மா. நீங்க எவ்வளவு சந்தோஷம், அது ஜாயின்ட் ஃபேமிலின்றது எவ்வளவு முக்கியம்னு சொல்லலாமே. நான் என் பிள்ளைங்களை எப்பவும் என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு மேலே இவங்களுக்கு என்ன, பசங்க எப்பவும் கண்ணு முன்னாலே இருக்கணும். அவர் ஆஸ்திரேலியா போய் படித்தார், பசங்க பக்கத்திலே இருக்கணுங்கிறது இவருக்கு ஆசை. அதே மாதிரி பேத்திகள் பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு இப்போதைக்கு வந்து பேத்திகள் தானே நம்மளுக்கு. பியூட்டிஃபுல், சூப்பர். சோ கடைக்குட்டி ஒருத்தங்க வந்திருக்காங்க, இவங்க தூங்கிட்டாங்க. நான் எங்க தாத்தா கிட்ட பர்சனலா பேசிக்கிறேன். பாட்டி மேல ரொம்ப இஷ்டம். அடடா சார், உங்க குடும்பத்தை உங்களோட சேர்த்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நிறைவா இருக்கு சார். தேங்க்ஸ்.